தமிழாசிரியர் மும்தாஜ் பேகம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு தமிழ் இலக்கண வகைகளை பத்தி பார்க்க போறோம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அந்த 5 என்னென்னு பார்க்கலாமா? 1 எழுத்து, 2 சொல், 3 பொருள், 4 யாப்பு, 5 அணி. நாம முதல்ல இருக்கிற எழுத்து இலக்கணத்தை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். எழுத்து இலக்கணம் 2ஆக பிரிக்கப்படுது. 1 முதல் எழுத்துக்கள் என்றும் 2வது சார்பு எழுத்துக்கள் என்றும் பிரிக்கப்படுது. இப்போ முதல் எழுத்துக்கள்னா என்ன? சொல்லோட முதல்ல வர்றதுனால முதல் எழுத்தா? இல்லவே இல்லை. வேறு எழுத்துக்களோட ஆதரவு இல்லாம தன்னிச்சையா செயல்படக்கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி தன்னிச்சையா செயல்படக்கூடிய எழுத்துக்கள் எவையவை? உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12 என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆவிலிருந்து அவ் வரை. மெய் எழுத்துக்கள் 18. அந்த 18 எழுத்துக்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இக்கிலிருந்து இன் வரை. சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் நாம முதல் எழுத்தா அறிவோம் இல்லையா? இப்போ உயிரெழுத்துக்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று உயிர் குறில் என்றும் மற்றொன்று உயிர் எழு என்றும் அழைக்கப்படுகின்றது. உயிர் குறில் என்ன? குறுகிய ஓசை உடையது உயிர் குறில் எனப்படுகிறது. 5 எழுத்துக்கள் மட்டும்தான் உயிர் குறிலா நாம அறிவோம். அந்த 5 எழுத்துக்கள் எவை எவை? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 தான் உயிர் குறில் என்று அறியப்படுகிறது. 2வது வகையான உயிர் நெடில். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை தான் உயிர் நெடில் என்கிறோம். அந்த நீண்ட எழுத்துக்கள் 7 இருக்கு. எது எதுன்னு பார்த்துக்கலாமா? ஆ, இ, உ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்கள் தான் உயிர் நெடிலா நம்ம அறியப்படுறோம். சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்க போனால் எழுத்துக்களோட அடுத்தது மெய் எழுத்துக்கள். இதை பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. 1 வல்லினம், 2வது வெள்ளினம், 3வது இடையினம். வல்லினம்னா எதனால் அது வல்லினம் சொல்றோம்? கடின ஓசை உடையதா இருக்கிறதுனால அது வல்லினம் என அழைக்கப்படுகிறது. மெல்லிய ஓசை உடையதா இருக்கிறதுனால அது வெள்ளினம் என அழைக்கப்படுகிறது. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசையோட